ஸ்தோத்திரம் விசுவாசிகளே, கர்த்தருக்குள் எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். கிருபை ஏஜி சபை சார்பாக உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வேதத்தில் உள்ள மரங்கள், அதுதான் இன்னைக்கோட தலைப்பு. அந்த வகையில முதலாவதாக கேதுரு மரத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வானத்தையும் பூமியும் படைச்ச நம்மளுடைய ஆண்டவர் அதனோடு சேர்த்து நமக்காக பல வளங்களை கொடுத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான வரமாக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் மரங்கள். மரங்கள் ஒவ்வொன்றுமே அதனுடைய தனித்துவத்தை நமக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். அப்படின்னா கூட சில முக்கியமான மரங்களை குறிச்சு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வகையில சொல்லப்பட்டிருக்கிற இந்த கேதுரு மரமானது வலிமை, நிலைத்தன்மை, பெருமை, இது 3 விஷயத்தை குறிக்கிறதுக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபினோலில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஒரு மனுஷன் வளர்றது கூட கேதுருவை போல் வளர வேண்டும்னு நம்மளுடைய ஆண்டவரே சொல்லிருக்கிறார். அப்போ ஒரு வளர்ச்சியை குறிக்கிறதுக்காக கூட இந்த மரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மரம் எவ்வளவு செழிப்பான ஒரு மரமாக இருந்திருந்தால் வளர்ச்சியை குறிக்கிறதுக்காக இந்த மரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயமே. ஆண்டவர் நம்ம எல்லோரும் அப்படி வளருவதற்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்குள் நீங்க எல்லோரும் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நாங்க எல்லோரும் வாழ்த்துறோம். சந்தோஷமா இருங்க. May God bless each one of you. Praise the Lord.